டெக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏசியா கப் போயிட்டு இருக்கு, அதனுடைய அப்டேட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் ஆர்சிபி பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சிஎஸ்கே, மும்பை இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரீடைன் லிஸ்ட்டை பத்தி நம்ம நிறைய பேசி இருக்கிறோம். அட் சேம் டைம் பெருசா அவங்க சைட்ல இருந்து அப்டேட் இல்ல. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனா ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க, இப்போதைக்கு ஹோல்டிங்ல இருக்குதுப்பா. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மும்பை சைடெல்லாம் ஒரு அப்டேட்டையும் காணும். அண்ட் எஸ்ஆர்எச் கொஞ்சம் சம்மியை கொடுத்துட்டு வேற யாராவது வாங்குறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்சிபி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அவங்களுடைய நட்சத்திர வீரரை ரீடைன் பண்ணுவாங்களா இல்ல ரீடைனுக்கு அதாவது அவருக்கு பதிலாக கிடைச்ச பிளேயரை வச்சுக்குவாங்களாங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறியே. அது யாரு, அது என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வருஷம் சூப்பரான வருஷமா அமைஞ்சது. ரீசெண்ட் டைம்ல விராட் கோலி கூட சொல்லியிருந்தாரு காட்ஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் நல்லா நடந்து முடிஞ்சிருக்க வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்சிடென்ட்னால எங்களால் மறக்க முடியாம போயிடுச்சு. பட் ஓகே, அதுல இருந்து நாங்க வந்துட்டு மூவ் பண்ணி வருவோங்கிற நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ஆர்சிபி கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி 10 lakh கொடுத்தது மட்டும் இல்லாம 25 lakhக்கு மேலேயும் மறுபடியும் கொடுத்து அண்ட் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதாகட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரதாகட்டும், இது எல்லாமே எங்களால் முடிஞ்சதை பண்றோம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு நாங்க மன்னிப்பும் கேட்டு எங்களால் முடிஞ்சதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது போக ஆர்சிபி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். பிஇசியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த ஐபிஎல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ரீடைன் அண்ட் ரிட்டன்ஷன் லிஸ்ட், அதாவது அந்த ரீடைன் ரிலீஸ் பிளேயர்ஸோட கம்ப்ளீட் லிஸ்ட், அந்த ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்த் வரப்போறதா சொல்லிட்டாங்க. எப்பவுமே அக்டோபர்ல தான் வரும். நீங்க லாஸ்ட் ஒரு 4 years எடுத்து பாருங்க, இந்த அக்டோபர் டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த செப்டம்பரோட எண்ட்லயே வர வேண்டியது. இது ஃபுல்லாமே ஏசியா கப்புக்காக வந்துட்டு விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். செப்டம்பர் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மந்த் வந்துட்டு செம்ம சம்பவம் இருக்கு. 21, 22 அந்த மாதிரியான டேட்ஸ்ல தீபாவளி முடிஞ்சு இல்ல தீபாவளி அன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஆனா அக்டோபர் முடியறதுக்குள்ள வந்துருங்க, அதுல மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி முக்கியமா எல்லார பத்தி நம்ம பேசியாச்சு. இந்த ஒரு பிளேயரை பத்தி பேசியாகணும். பர்டிகுலரா அந்த பிளேயரே இருப்பாரா இல்ல அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வரப்போறாரா அப்படிங்கறதான் கேள்வி. யாரு அப்படின்னா தேவ்தத் படிக்கல். தேவ்தத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் அவர் செம்ம பிளேயருங்க. நான் ஆல்ரெடி அக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், எடுப்பாங்க 100% எடுக்க போறாங்க, எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. நிறைய இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. க்ரூசியல்னாக்கு 1 டவுன்ல சும்மா கிழிச்சு தொங்க விட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் 2-3 மேட்ச் வினரா இருந்திருக்காரு. போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே அந்த மொமெண்டம் கொண்டு வந்தது அவரு தான். ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 மேட்சஸ்ல அவருடைய இன்வால்மெண்ட் செம்மையா இருந்தது. ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு 10 மேட்சுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த சமயத்துல அவங்களுக்கு பதிலாக மயங்க் அகர்வாலை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா சிஎஸ்கேல ஒரு பிளேயர் இருக்காரு தெரியுமா, அதாவது குஜராத்ல இருந்து வந்த ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் உர்வில் பட்டேல். அவரை தான் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவர் போன உடனே படிக்கல் போன உடனே உர்வில் பட்டேல பேசலாங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க ஹோல்டிங்ல இருங்க, வெயிட் பண்ணிட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க. ஆனா அதுக்குள்ள சிஎஸ்கே வந்து கொத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ அதை தொடர்ந்து மயங்க் அகர்வால் கிடைச்சாரு. மயங்க் அகர்வாலும் ஒரு குரூசியல் பார்ட்டியில அடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். இப்போ மயங்க் அகர்வாலையே கண்டினியூ பண்ண போறாங்களா, அப்படி இல்லைன்னா தேவ்தத் படிக்கல் உள்ள வர போறாருன்னு சொல்லிட்டு ரெண்டுமே பாசிபிளா ப்ரோ அப்படின்னா எஸ், ரெண்டுமே பாசிபிள் தான். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பிளேயர்ஸ், அதாவது டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மயங்க் அகர்வாலை கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல ரொம்ப முக்கியமா தேவ்தத் படிக்கலா அப்படிங்கிறத கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கோ வித் தேவ்தத் படிக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, இன்னொரு 6 to 7 years வந்துட்டு நல்லா ஃபிட்டா ஆடக்கூடிய இது இருக்கு. அண்ட் மயங்க் அகர்வால் ஆல்மோஸ்ட் கரியர் முடிகிற ஸ்டேஜில் இருக்காரு. ஒரு அஜன்கியா ரஹானே அந்த மாதிரியான ஒரு பிளேயர் கூட தான் அவரை ஒப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா கூட நான் படிக்கலுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். மயங்க் அகர்வாலும் கண்டினியூ பண்ணா சந்தோஷம் தான், ஆனா படிக்கலுக்கு தான் ஆர்சிபி போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ். இவங்க 2 பேத்துக்குள்ள சின்ன பேட்டில் அப்படிங்கிறது போகும். யாராவது ஒருத்தர் தான் வந்துட்டு ரீடைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். மீதி ஆப்ஷன்ல எடுத்தாலுமே பெஞ்சில் தான் உட்கார போறாங்க. ஆர்சிபி ரொம்ப க்ரூஷியல் டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைம்ல இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் போன வருஷம் தேவ்தத் படிக்கல் இந்த ஃபார்ம், இனிஷியல் மேட்ச்லாம் அவர் ஆடி கொடுத்த விதம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படிக்கல் தான் டீம்ல ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபியோட பவுலர் நுவான் துஷாரா, அவரை பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரீசன்ட் டைம் ஃபார்ம் சும்மா கலக்கிட்டு இருக்காருங்க. ஸ்ரீலங்கன் டீமுக்காக அவர் ஒருத்தர் தான் கன்சிஸ்டண்டா ஒரு 18 ரன் 4 ஓவர்ல 18 ரன் 20 ரன் கொடுத்து 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கு. அந்த மலிங்காவுடைய லென்த்தை பர்ஃபெக்டா பிடிச்சிட்டு இருக்காரு. பத்திரானாக்கு இன்ஜுரி, ஷோல்டர் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பொசிஷன் எல்லாம் மாறுது. அவர் ஓவர் ரன் லீக் பண்றாருங்கிற விஷயத்துல ஸ்ரீலங்கன் டீமுக்கு செமையா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஒரு பேக்கப் பவுலரா தான் இருந்தார்
இருந்தாரு. லுங்கி எங்கடி இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த சமயத்துல ஒரு குரூசியல் டிசிஷன் ஆர்சிபி எடுத்தாகணும். ஸோ அதையும் யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டுமே கேள்விக்குறியா இருக்கு. சரி, ஓகே, இந்த டிசிஷனை நான் உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க ஆஸ் ஆர்சிபி ஃபேனா எப்படி ஒரு பிளேயிங் லெவனை வந்துட்டு ரீடைன் பண்ண போறீங்க? நுவான் துஷாரா, லுங்கி எங்கடி இந்த வகையில வந்துட்டு யாரை ரீடைன் பண்ண போறீங்க? எஸ் தயால் வேற இல்ல, அவருக்கு பதிலாக யாரை வந்துட்டு உள்ள கொண்டு வர போறீங்க? அண்ட் படிக்கலாம் மயங்க் அகர்வாலா, 2 பேர்ல யாரு இப்படிங்கிற டீட்டெயிலாம் வச்சு அண்ட் அந்த பிளேயிங் லெவனை மேக் பண்ணி கமெண்ட்ல போடுங்க, தெரிவிச்சுக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நுவான் துஷாராவை நான் கண்டிப்பா பேக் பண்ணுவேன். அடுத்த 2-3 இயர்ஸ், குறைஞ்சபட்சம் 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு மெகா ஆக்ஷன் கூட வரப்போதே, அடுத்த வருஷம் விளையாண்டா அதுக்கப்புறம் வந்துட்டு மெகா ஆக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் சர்க்கிளா இருந்தா கூட கொஞ்சம் மாத்திக்கலாம். ஸோ அது போக நான் மேல கண்டிப்பா படிகளுக்கு தான் போவேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ அதை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின கருத்துக்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.